ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? ஆப்பம் செய்யலாங்க. நான் இப்போ காமிச்ச உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி மட்டும்தாங்க எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் எடுக்கலை. பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நல்லா பச்சரிசி ஊறிடுச்சு. எப்போயுமே ஆப்பத்துக்கு அரைக்கிறீங்கன்னா மிக்சியில் அரைங்க, கிரைண்டரை காட்டிலையும் மிக்சியான நல்லாயிருக்கும். இப்போ மிக்சி சாரில் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். மாவு அரைக்கும் போது மாவு சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். துருவின தேங்காய், அரை முடி தேங்காய்ங்க, அப்புறம் ஒரு பிடி சோறு. நம்ம கையில் ஒரு பிடி சோறுங்க. அரைப்படி அரிசிக்கு நம்ம கையில் ஒரு பிடி சோறு. தேங்காய் ஒரு தேங்காய் முழுசாக இருக்கிறாருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீனிங்க. இதையும் போட்டு நல்லா வலுவலுன்னு நைஸாக அரைச்சிக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். நான் கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிருக்கேன். நீங்கள் தோசை சட்டியில் அப்போ ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. நான் ஆப்ப சட்டியில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சிடலாங்க. ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எப்படி இருக்குன்னு பாருங்கங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எதுவுமே சேர்க்கலைங்க. இதில் வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சோடாப்போ ஈஸ்டோ எதுவுமே சேர்க்கலை. வாங்க இப்போ அப்பம் சுட்டுறலாம். நல்லா அப்ப சட்டியில் எண்ணெயை தடவிட்டு இப்போ ஊற்றுறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற்றியாச்சு. ஈஸ்ட்டு சேர்த்தா உடம்புக்கு கெடுதலுங்க. நான் சோடாப்பும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் போல் சோடாப்பு மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. இப்படி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு அப்பத்தையும் ஊற்றிக்கிறேங்க. இன்னொரு அப்பத்தையும் ஊற்றிட்டுருக்கேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்பம் சுடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இப்போ இன்னொரு அப்பத்தையும் ஊற்றியாச்சுங்க. ஆப்பம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ தேங்காய் பால் வச்சு ஆப்பம் சாப்பிடுவாங்க. நாங்கள் தேங்காய் பாலை காட்டிலையும் குருமா, கடலைக்கறி இப்படி தாங்க வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி என்ன வச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு பார்த்திங்கங்க. பஞ்சு பஞ்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இதுக்கு என்ன குழம்பு வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஸ்டூ வைக்கிறேங்க. வாங்க எப்படி வைக்கலாம் பார்த்துக்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை. தேங்காய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராமெலாம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டை கிராமும் இல்லை. பெருஞ்சீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், உரப்புக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க. 4 பச்சை மிளகா, அரை தக்காளி டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேங்க. எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா வேணான்னு விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருந்தேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிடணுங்க. பச்சை வாடை போயிடணும். ஏன்னா நம்ம கொதிக்க விட மாட்டோம் அந்த குழம்ப. இப்போ தேங்காவோட 2ஆம் பாலை மட்டும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருக்கோங்க. கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். இப்போ பாலையும் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி கொதிக்க விடக்கூடாதுங்க. 5 நிமிஷம் இப்படி கிண்டி விட்டுட்டு அப்படியே இறக்கிடணும். கொதிக்க விட்டால் தேங்காய் பால் திரிஞ்சு போயிருங்க. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமோல பெப்பர் தூள் போடுறேங்க, குருமிளகு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அப்பமும் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.